வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நல்ல ஒரு ஹைலி வாலட்டைல் மார்க்கெட். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்த மாதிரி கால் சைடு ஐவி அதிகம். ஸோ ஓப்பன்லையும் புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகம். இதை எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. மார்க்கெட் கீழே இறங்க இறங்க இங்கே கால் சைடு ஐவி வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு சம் ரேஞ்சில் வந்து அவங்க ரிவர்ஸ் எடுக்க போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வச்ச லோ 22,800. இந்த 800 கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. மந்த்லி லோ, லாஸ்ட் மந்த்துடைய லோ இருந்தது அந்த இடத்துல 786 சம்திங். ஸோ அப்போ அங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே நமஞ்சனால கீழே வந்து நம்மளால் மந்த்லி லோவில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நேத்திக்கு நம்ம கால்குலேட் பண்ண ஒரு மிட் பாயிண்ட் 23,150, அதற்கு மேலே சஸ்டெயின் ஆகலை. அப்போ காலையில் நேத்திக்கு நம்ம பண்ண அந்த அனாலிசிஸ் கரெக்ட், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நாளைக்கு மார்க்கெட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுறாங்கன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் ஓப்பன்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது சேஞ்ச் ஆனதை. ரேஞ்ச் நமக்கு 800 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 22,800 வரைக்கும் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருந்தது. அதை தாண்டி பெரிய ரேஞ்சை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலை அப்படின்னாலே அடுத்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய முதலிடம் நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், அதுக்கடுத்து ஓப்பன் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ், அதையை தாண்டி என்ன நம்மளுடைய மிட் பாயிண்ட், கால்குலேட் பண்ண மிட் பாயிண்ட்டு அதுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. அப்போ இதே தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கும்போது, ஸோ நாளைக்கு நியர்பை எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்மளுக்கு 23,000 ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு அடிப்படையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் அங்கே தான் நடந்திருக்கு, 23,000 ஸ்ட்ராடல் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து நீங்கள் ரேஞ்ச் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக அதை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ப்ராஃபிட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அதை வந்து ஒரு லைவ் வெபினாரில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். 2 hours வெபினார். ஸோ அந்த வெபினாரும் அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் யூடியூப்பில் வராது, இன்ஸ்டாகிராமில் நம்ம அதனுடைய அப்டேட்ஸ் இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்மளுக்கு எப்போ அந்த வெபினாரை வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் என்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ நம்மளுடைய சேனல் பேஜுடைய அபவுட்டில் போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கும், அதில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 23,000 புட்டு அண்ட் 23,000 கால். அப்போ அதே தான் நியர்பை உங்களுக்கு வர்றாங்க. அப்போ 23,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 110 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,110. அதே மாதிரி 23,000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 65ன்னு எடுத்துக்கிட்டா 22,935. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ 110 + 65 175 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,175 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதே மாதிரி 23,825 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இது ரேஞ்சாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். இதை தாண்டி நாளைக்கு இதற்குள்ளே எப்படி 0 செட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை அனலைசிஸ் பண்ணி அது மூலயமா தான் நீங்கள் 0 எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேத்திக்கு க்ளோஸ் ஆனதை விட இன்னைக்கு காலையில் ஓப்பனில் இருந்ததை விட இப்போ மறுபடியும் குறைஞ்சிருக்காங்க, 18, 16. அப்போ கால் சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இப்போயும் கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி சினாரியோவில் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சினாரியோ முக்கியம்னா, சினாரியோ வச்சு தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இருக்குன்னு நம்ம வீடியோஸில் நிறைய தடவை சொல்லிட்டு வரோம். ஸோ அப்போ அந்த சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராடல் அமைஞ்சிட்டாலும் அந்த ஸ்ட்ராடலுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது,
அந்த ரேஞ்சையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணி அந்த ரேஞ்சுடைய எட்ஜில் இருந்து அவங்க ஏதோ ஒரு பக்கம் திரும்பும்போது 0 to ஹீரோ நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். எந்த மாதிரி இருக்காங்க, டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி மாறுபடுறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது மெயின் விஷயம், இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நாளைக்கு ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு 10க்கு கீழே போயிட்டாங்க, ஒரு 10 மணிக்கு மேலே 10:30க்கு மேலே 10க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் கொண்டு போய் இந்த 23,000லேயே முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போ எப்படி எந்த இடத்துல அந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை குறைக்கிறாங்க, எந்த சினாரியோவில் போய் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து குறைக்கிறாங்க, ஸோ குறைச்சிட்டாங்க அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ், மார்க்கெட் ஒரு இடத்துல போய் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைக்கும் போது கீழே என்ன லெவல்ஸ் இருக்குது, மேலே என்ன லெவல்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு இடையிலே சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் புரியும். அப்போ எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாமல் பிளைண்டாக போய் என்ட்ரி ஆகிட வேணாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ ஓடிஎம் எல்லாமே 0 ஆகக்கூடிய நேரம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அனாலிசிஸ் எதுவும் இல்லாமல் பையர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனாலிசிஸ் இல்லாமல் போகக்கூடாது. ஆப்ஷன் பையருக்கு நாளைக்கு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஹைலி வாலட்டில் மார்க்கெட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி இருந்த மாதிரி. இதுலேயுமே நீங்கள் எட்ஜை கண்டுபிடிச்சால் மட்டுமே உங்களால் இன்றைக்கி நடந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் எட்ஜை கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிங்க. இந்த இடத்துல மாட்டியிருந்தாலும் சரி, இந்த இடத்துல மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை நம்ம சொன்ன இந்த ரேஞ்சில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருந்தாலும் எடுத்துருக்கலாம். மற்ற இடத்துல எங்கே மாட்டியிருந்தாலும் தவறுதலாக போய் ராங் எட்ஜிலையோ இல்லை ராங் டைரெக்ஷன்லையோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆயிருக்கும். ஸோ அதனால் டைரெக்ஷன் எந்த பக்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது ரேஞ்ச் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த மார்க்கெட்டோட சினாரியோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம், ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்க எப்போவுமே ஒரு ட்ரேடில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ராங் ட்ரேட்ஸை குறைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ராங் என்ட்ரிஸை நீங்கள் தவிர்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ராங் என்ட்ரிஸை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ரைட்டான என்ட்ரிஸில் உள்ளே என்ட்ராகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கூடிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ ராங் என்ட்ரிஸை நம்ம தவிர்க்கணும், ரைட் என்ட்ரிஸுக்குள்ளே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை அனாலிசிஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு 49,500க்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது 49,000 புட் ஆப்ஷன் அண்ட் 50,000 கால் ஆப்ஷன். அதுக்கு இடையில 49,500 ஸ்ட்ராடில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களும் அந்த ஸ்ட்ராடில் தான் இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராடில் இருக்கும்போது 49,500 ப்ளஸ் 280 780 50,280 இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அதேமாதிரி 49,500 மைனஸ் 566 48,934. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், இது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நாளைக்கு போகும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ ஒரு எஸ்டர்டே ஹையோ ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸோ அதை தாண்டும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, நாளைக்கு மார்க்கெட்டுடைய எக்ஸ்பைரி, அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பைரி இந்த பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எந்த பக்கம் இருக்காங்க, ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் ரன் ஆகுறாங்கன்றதை பார்த்தீங்கனாலே ஸோ நிஃப்டியோட எக்ஸ்பைரியை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இதுலேயுமே 49,500 ஸ்ட்ராடில், நிஃப்டியில் நம்மளுக்கு 23,000 ஸ்ட்ராடில் போட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அனலைஸ் பண்ணுற லெவல்ஸ் எல்லாம் முக்கியம், எடுக்கிற ஹிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து ஃபர்தராக வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.